மகாசேனா. இந்த படத்தோட கதை என்னன்னா, யாழி மலையில மலைவாழ் மக்கள் குழு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குழுவோட தலைவரான விமல், மனைவி சிருஷ்டி டாங்கே மற்றும் மகளோட வாழ்ந்துட்டு வராரு. இவங்க யாழி சிலைய கடவுளா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குழுவை அழிச்சிட்டு சிலையை அடையணும்னு நினைக்குது மலையடி வாரத்துல இருக்கிற அரக்கர்கள் குழு. இன்னொரு பக்கம் இந்த சிலையை அடைய நினைக்கிறாரு கார்ப்பரேட் வில்லன். அவருக்கு ஃபாரஸ்ட் ஆபீசரா வர ஜான் விஜய் ஹெல்ப் பண்றாரு. இந்த ரெண்டு டீம் கிட்டையும் இருந்து சிலையையும் ஊர் மக்களையும் விமல் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். ஹீரோ விமல் படத்துல எந்தவித பிடிப்பும் இல்லாம நடிச்சிருக்காரு. ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறாரு. ஆக்ரோஷமா சண்டை போடுற இடம் எல்லாம் எந்தவித உணர்ச்சியுமே இல்லாம நடிச்ச மாதிரி இருக்கு. படத்துல பிளஸ்னு சொல்லணும்னா அது ஹீரோயின் சிருஷ்டி டாங்கே தான். மலை கிராம பெண்ணா நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம் அண்ட் மேக்கப்பும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜான் விஜய் எல்லா படங்கள்லையும் வர மாதிரி இதுலயும் கத்தி கூச்சல் போடுறாரு. கொஞ்சம் எரிச்சலை தான் கொடுக்குது. வழக்கம் போல இந்த படத்துக்கு யோகி பாபு தேவையே இல்லை. காமெடியும் ஒர்க் அவுட்டே ஆகல. தேவையில்லாத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டும் சலிப்பை ஏற்படுத்துது. கேமராமேன் மனாஸ் பாபு டிஆர் ஃபாரஸ்ட் லொகேஷன்ஸ்ல நல்ல நல்ல ஷாட்ஸை எடுத்திருக்காரு. படத்துக்கு இவரோட ஒளிப்பதிவு பிளஸ்னே சொல்லலாம். பிரவீன்குமார் இசையில பாடல்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உதய் பிரகாஷ் யூபிஆர் பின்னணி இசையும் நல்லாவே இருக்கு. படத்துல சேனா அப்படின்னு ஒரு யானையை வச்சு சென்டிமெண்ட் சீன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கதையிலேயே கொஞ்சம் காந்தார வாடையும் அடிக்குது. ஆனா வலுவில்லாத திரைக்கதை படத்துக்கு பாதிப்பா அமைஞ்சிருக்கு. திரைக்கதையில இன்னும் ஒர்க் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஓகேவான படமாவாதும் வந்திருக்கும். மொத்தத்துல மகாசேனா பலவீனம் தான் சொல்லணும்.